ரொட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. இவங்க வந்து எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஒரு நல்ல ஒரு பெரிய பிளேட்டில் ஒரு 7-8 ரொட்டி வந்து வச்சுட்டாங்க, அதாவது சப்பாத்தி. அதில் இவ்வளோ சப்ஜியை வந்து எப்படி விற்கிறாங்கன்னு பாருங்கள். எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. நம்ம வந்து அந்த ராஜஸ்தானில் காட்டுக்குள்ளே தங்கினப்போ எவ்வளோ பெரிய ரொட்டி பண்ணாங்க. ஆனால் இவங்க வந்து இப்படி தான் சாப்பிடுவாங்களாம். எல்லா ரொட்டியும் வந்து பார்த்திங்கன்னா போட்டு இது மாதிரி பிசைஞ்சி, அதாவது சின்னமாக, அதாவது உடச்சி அங்கே பாருங்கள் போட்டு நுணுக்குனாங்கல்ல, இந்த மாதிரி சின்னமாக நுணுக்கி மசாலா கூட சேர்த்து அது மாதிரி தான் சாப்பிடுவாங்களாம். இங்கே பாருங்கள் எப்படி போட்டு பிசைகிறாங்கன்னு. இங்கே வந்து நிறைய ராஜஸ்தானில் ஒட்டகம்லாம் அதிகம் இருக்கிறதுனால இவங்க வந்து மாட்டுப்பால் வந்து அதிகம் வந்து யூஸ் பண்ணுறதை விட ஒட்டகப்பால் தான் அதிகம் யூஸ் பண்ணுவாங்களாம். வெல்கம் டு தமிழ் டூரிசம் கிரியேஷன்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ ராஜஸ்தானில் பிகானர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோம். லாஸ்ட்டாக வந்து என்ன மணாலியில் பார்த்தீங்க. மணாலியில் பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து இங்கே ராஜஸ்தானில் உள்ள பிகானருக்கு வந்துட்டேன். இங்கே இந்த பிகானரில் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து கிராமங்களை சுற்றி பார்க்கறதுக்காக தான் நான் வந்து மெயினாக அங்கே வந்தது. இப்போ நான் கரண்டாக எங்கே இருக்கேன்னு தெரியுமா? அதாவது ராம்புரியா ஹவேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது இங்கே பிகானரில். இந்த இடத்த வந்து நீங்கள் நிறைய சோசியல் மீடியாவில், நிறைய வந்து யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த தெரியுதுல, இதுதாங்க வந்து ராம்புரியா ஹவேலி. மொத்த ஓவரால் பில்டிங்குமே ராம்புரியா ஹவேலின்னு தான் சொல்கிறாங்க. இங்கே வந்து கார்னரில் நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கேருந்து வந்து வியூ பாயிண்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ ஹவேலி அப்படின்னா அதாவது ஒரு கோட்டை, மாளிகை இந்த மாதிரி சொல்லலாம் லோக்கல் லாங்குவேஜில். அதனால தான் இதுக்கு பேர் வந்து ராம்புரியா ஹவேலி அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ராம்புரியா அப்படிங்கிற பேர் எதுக்கு வந்தது அப்படின்னா, இங்கே வந்து ராம்புரியா அப்படின்னு ஒரு பெரிய செல்வந்தர், ஒரு ராஜா மாதிரின்னு வச்சுங்க, அந்த 15-16ஆம் நூற்றாண்டில். ஸோ அப்போ கட்டினது தான் இது. அப்போ அந்த ராம்புரியா அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த ஹவேலியை வந்து கட்டியிருக்காரு. அதனால தான் இந்த இடத்துக்கு வந்து ராம்புரியா ஹவேலி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1500ன்னு வச்சுங்க, 1500 1600க்குள்ளே கட்டினது தான் இது. எவ்வளோ வருஷம் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500-600 வருஷம் பழமையானது இது. இது இப்போ இதுக்கு பயன்பாட்டில் கிடையாது. நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் எல்லாம் இதை வந்து மாற்றிருக்காங்க. அந்த ராம்புரியோட வாரிசு வந்து நிறைய பேர் இன்னும் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்களோட பாதி ஹோட்டல் வந்து அவங்களோட பேரில் தான் இப்போ வந்து இயங்கிட்டு இருக்கு, ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட்டாக. இங்கே பாருங்கள், இப்படி போயிட்டு நேராக வந்து ஒரு பில்டிங். இது வந்து அந்த கார்னரில் வந்து அந்த ரேடியஸ் போட்டிருக்காங்கல்ல, இதுதான் வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இங்கே உள்ள ஹவேலி மட்டும் இல்லைங்க, இங்கே உள்ள வீடுகள், இங்கே உள்ள இந்த சீன் எல்லாமே வந்து ரெட் கலரில் தான் இருக்கும். இதுவே நீங்கள் ஜெய்சல்மீர் சைடெல்லாம் போனீங்கன்னா வந்து கோல்டன் கலரில் இருக்கும். ஜோத்பூர் போனீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும். அப்புறம் அங்கே ஜெய்ப்பூர் போனீங்க அப்படின்னா ப்ளூ கலரில் இருக்கும். ஏன்னா இங்கே உள்ள ராஜஸ்தானில் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வந்து கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்களோட அந்த அட்மாஸ்பியர் வந்து வச்சுருப்பாங்க. பாருங்கள், இது வந்து ரெட் கலரில் இருக்கா? இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோட்டை, வீடுகள் எல்லாமே வந்து ரெட் கலரில் இருக்கும். இது வந்து ஒரு ரோடுங்க, அதனால ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது எனக்கு. நிறைய வாகனங்கள், பைக்கு எல்லாமே வந்துகிட்டு இருக்குது. பயங்கர ஹாரன் சத்தம். அப்பப்போ ஹாரன் வர்றப்ப நான் கொஞ்சம் வந்து வீடியோ வந்து கட் பண்ணிடுவேன். ஸோ ரொம்ப அழகாக இருக்குல்ல இது. வாங்க அப்படியே இதை வந்து இந்த ஓவராலாக அந்த பில்டிங்கை வந்து சுற்றி காட்டிட்டு நம்ம வந்து இங்கேருந்து வேறு இடத்துக்கு போகலாம். கரெக்டாக பிகானர் வந்தீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு வந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் தான், அவ்வளோதான், ரொம்ப தூரம்லாம் கிடையாது. நிறைய பேர் ராஜஸ்தான் வந்தீங்க அப்படின்னா இதை வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நைட் டைமில் வந்தால் இது கொஞ்சம் ஒரு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த சைடு லைட்டெல்லாம் போட்டு ஒரு ரெட் கலரில் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுமா. இந்த பில்டிங்கில் வந்து எவ்வளோ ஒரு மைனூட்டாக வந்து அவங்களோட அந்த கார்விங் பண்ணியிருக்கான்னு பாருங்களேன். அங்கே பாருங்கள், அடேங்கப்பா, சின்ன சின்ன ரொம்ப ரொம்ப ஒரு மைனூட்டான கார்விங் கூட எவ்வளோ ஒரு அழகாக பண்ணியிருக்காங்க. அங்கே ராம்புரியா ஹவேலி பார்த்தோம்ல, அதுக்கப்புறம் நான் வந்து வெளியில் வந்துட்டேன். இங்கேருந்து நமக்கு வந்து ரைசர் அப்படின்னு ஒரு வில்லேஜுக்கு போகணும். அந்த ரைசர் வில்லேஜுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 14-15 கிலோமீட்டர் தூரம். நம்ம வந்து பஸ்ஸில் போகணும், அப்படி இல்லை அப்படின்னா லிஃப்ட் கேட்டு போகணும். இப்போ அங்கே தான் நான் போயிட்டுருக்கேன். ரொம்ப வந்து ஒரு க்ரௌடான சிட்டியாக இருக்குது. அதாவது வாகன நெரிசல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு வாகனம் வந்து போயிட்டுருக்கு. ஆட்டோ அதிகம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ தான், அதுவும் ஓவர் சத்தம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக டிராஃபிக் போலீஸ் எல்லாம் டென்ஷன் ஆகிட்டாரு. அங்கே பாருங்கள், அதுவும் அங்கே நம்ம ஹவேலியில் நின்றுட்டு இருந்தோம்ல, அங்கெல்லாம் வந்து இந்த நேரம் ரோட்டுக்கும் அதுக்கும் ஹார்ன் அடித்தாங்கன்னா கொயின் அப்படியே எக்கோ மாதிரி அப்படியே கேட்குது. காது ஜவ்வெல்லாம் கிழிது. ஒரு நிமிஷம் இருடா, வந்துட்டு போய்க்கிறேன். ஒரு இங்கே வந்து ஒரு பிளானிங் இல்லாமல் இருக்குது பாருங்கள். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கச்ச முச்சன்னு அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், என்ன ஒரு பிரச்சனை எப்படி தெரியுமா? இங்கே வந்து நம்ம தமிழில் பேசணும்னு வச்சுங்களேன், நிறைய பேர் கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் வேலை செய்கிறவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அதனால் முதல்ல நான் ஒரு கடையில் வந்து ஷாப்பில் வந்து நின்று தமிழில் பேசிகிட்டு இருந்தேன்.
ஒருத்தன் கேட்குறாங்க தமிழா அப்படின்னு. நம்ம வந்து அந்த ரயில்வே ட்ராக்கை வந்து தாண்டி வந்தாச்சு. இப்போ காட்டுற பாருங்க, அங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு நெரிசலாக இருக்குன்னு பாருங்கள். பை சான்ஸ் வந்து ட்ரெயின் வருது அப்படின்னா இந்த டிராஃபிக்கை முதல்ல கிளியர் பண்ணுறதுக்கே ரொம்ப லேட் ஆகும். அதனால தான் நான் ட்ரெயினில் வரும்போதே வந்து ட்ரெயின் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. பஸ் எல்லாம் எப்போயாவது ஒரு தடவை தான் வருது. ஃபுல்லாக வந்து ஆட்டோ, 2 வீலரு இந்த மாதிரி தான். நம்ம மணாலியில் பார்த்த அளவுக்கு இங்கே ராஜஸ்தானில் குளிர் அந்தளவுக்கு கிடையாது. ஆனால் குளிர் இருக்குது. ஒரு நைட் ஆனிச்சு அப்படின்னா நல்லா எக்ஸ்ட்ரீமாக குளிர் இருக்குது. ப்ளஸ் வந்து மணாலியில் பார்த்தோம்ல, மணாலிலலாம் நமக்கு வந்து நடுங்கியே போச்சு. இருந்தாலும் நான் வந்து அங்கே ஸ்லீப்பிங் பேக் வந்து வாங்கியிருக்கேன். இங்கே நைட்டு வந்து தங்குறதா இருந்துச்சுன்னா, ஏன்னா எல்லா ஊர்லேயும் வந்து நம்ம வந்து ஸ்லீப்பிங் பேக்கு மஸ்ட்டு. ஏன்னா எங்கே போனாலும் நம்ம வந்து டென்ட்டு போட்டு தான் தங்குவோம். ஸோ அதனால் ஸ்லீப்பிங் பேக் கூட வாங்கியாச்சு. ஸோ அதனால தான் மேலே வைக்க இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டென்ட்டை வந்து மேலே வச்சுருக்கேன். மேலே இருக்கிறதுல அது வந்து டென்ட்டு, ஸ்லீப்பிங் பேக் வந்து பின்னாடி இருக்குது. ஸோ நம்ம வந்து எல்லாமே எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம வந்து ரூரல் வில்லேஜ் இருக்குல்ல, ஃபுல்லாக அந்த ராஜஸ்தான் கல்ச்சரை வந்து பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 1 மந்த்து நான் வந்து ட்ரிப் பிளான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஊர்லேருந்து கிளம்பியே 1 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. மொத்தம் நம்மளோட ட்ரிப்பு வந்து 2-2.5 மாதம். இங்கேருந்து நம்ம மியூசியம் சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அங்கே வரையும் போகணும். இது என்னது இது? இங்கே பாருங்கள், இண்டியன் போஸ்ட்டு இன்னும் இருக்குதா அது? அடேங்கப்பா, இதெல்லாம் வந்து சின்ன வயசில் பார்த்தது. லெட்ரு போடுறது தானே இது. இங்கே பாருங்கள், இதில் தூக்கி லெட்டரை போட்டுவிட்டோம் அப்படின்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து நம்ம ஊருக்கு ஒரு லெட்ரு ஒன்று அனுப்புவோமா? இதெல்லாம் வந்து ராஜஸ்தான் வந்தால் தான் இந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. நிறைய பேர் தமிழ்நாட்டிலலாம் இருக்குது அப்படிம்பீங்க. நம்ம அங்கே இதுக்கு போயிருந்தாலும் ஹிமாச்சல் பிரதேஷ், அவங்க வந்து ரொம்ப டாப்பில் அது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. ஆனால் அது யூஸில் கிடையாது. நிறைய பேர் அங்கே போனாங்க அப்படின்னா லெட்டரை வந்து போடுவாங்க. ப்ளஸ் அந்த லெட்டர்லாம் உங்களுக்கு வீட்டுக்கெல்லாம் ரீச் ஆகாது, சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு. அது ஒரு இடம் இருக்குது, நான் அந்த இடத்த வந்து கீழே வேணால் மென்ஷன் பண்ணுறேன். லாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு வேளை நம்ம அங்கே போகக்கூடிய வாய்ப்பு கிடச்சிதுன்னா டைரெக்டாக கூட வீடியோ வந்து அங்கே போய் காட்டுறேன். பை மியூசியம் சர்க்கிள் ஏய்யா ஓகே சார், மியூசியம் சர்க்கிள் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இது வந்து பேர் வந்து சும்மா மியூசியம் சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே கூட போட்டிருக்காங்க பாருங்கள், மியூசியம் பிகானர் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து அந்த ரைசர் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறதுக்கு பஸ் வந்து அங்கே தான் கிடைக்கும். ஸோ வாங்க போகலாம். இங்கெல்லாம் நிறைய பஸ்ஸு நிற்கிது, ஆனால் எந்த பஸ் போகுது அப்படின்னு சொல்லி தெரில. கேட்டு பார்ப்போமா? राइसर भाई, राइसर जाती है ना ये? कितना लेगा बस का टिकट? तो ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, வெறும் 20 ரூபா தானா? ஸோ பஸ்ஸிலே போயிடலாம் வேண்டியதான், டைமுக்கு அங்கே வந்து ரீச் ஆயிடலாம். ஸோ பஸ் வந்து மூவ் ஆயிருச்சு, இவ்வளோ கூட்டமாக இருக்குது. அடேங்கப்பா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ராஜஸ்தான் பஸ்ஸில் போகிறோம். எல்லா பொண்ணுங்களும் தலையை மூடியிருக்காங்க பாருங்கள், இடமே இல்லை போல இருக்கு உட்கார்றதுக்கு. ஸோ இங்கே உட்காந்துக்கலாம், கொஞ்சம் இடம் இருக்குது. பை கொயினே யார் என்ன சார்? பஸ் வந்து கிளம்பிடுச்சு. பஸ்ஸில் உள்ளவங்க எல்லாருமே நம்மளை தான் பார்க்குறாங்க, ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல நம்ம பேசுகிறது அப்படிங்கிறதுனால. ஒரு வெளியூராக இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு எல்லோரும் நம்மளை தான் பார்க்குறாங்க. இங்கேருந்து ரைசர் போகிறதுக்கு வெறும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் ஆகுமா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பஸ்ஸு கொஞ்சம் வந்து ஸ்லோவாக போயிட்டுருக்கு. சின்ன மிஸ்டேக் ஆகி போச்சு. பஸ்லேருந்து வந்தோம்ல, நம்ம வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி இறக்கி விட்டாங்க. அதாவது ரைசர் அப்படின்னா இது மெயின் சிட்டிலே வந்து நம்மளை இறக்கி விட்டாங்க. எனக்குமே தெரியாது. இன்னும் நம்ம போகக்கூடிய தூரம் வந்து 10 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. ஸோ அதுக்கு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏதாவது பஸ் வந்ததுன்னா பஸ்ஸில் போகலாம். ஸோ அந்த நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தோம்ல, அங்கேருந்து இங்கே வரையும் வர்றதுக்கு வந்து 20 ரூபா வாங்கிட்டாங்க. ஸோ வேறு ஏதாவது டாக்ஸி ஏதாவது போகுதான்னு பார்ப்போம். அப்படி இல்லைனா லிஃப்ட் கேட்க முடிஞ்சால் லிஃப்ட் கேட்டு போகலாம். இது வந்து ஜெய்ப்பூர் போகிற ஹைவே ரோடு இது. ஆனால் ஒரு வண்டி லிஃப்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லோரும் பார்க்குறாங்க, பார்த்துட்டு இந்த அங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்களே தவிர யாருமே நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் தூரம் லிஃப்ட் கேட்டு வந்ததுக்கப்புறம் சுத்தராக வந்து இருட்டாயிருச்சு. இதுக்கப்புறம் யாரும் நமக்கு வந்து நைட் நேரத்தில் லிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க. பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்குது, பேக்கெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். ஸோ அவங்களோட ஓனர் வந்ததுக்கப்புறம் அங்கே போயிட்டு கேட்கலாம், நமக்கு வந்து இங்கே தங்கிக்கலாமா பெட்ரோல் பம்பில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். தங்க சொன்னாங்க அப்படின்னா இன்றைக்கி நைட் இங்கேயே தங்கிட்டு நாளைக்கு காலைல வந்து இங்கேருந்து வேறு இடத்துக்கு போயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த கடுமையான குளிர் இங்கே நம்ம வந்து மணாலியில் பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்கேயும் குளிர் இருக்கும். இங்கேயும் வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க ராஜஸ்தானை. வெயில் காலத்தில் வெயில் இருக்கும், அதே மாதிரி குளிர் காலத்துலேயும் பயங்கரமாக குளிர் இருக்கும். ஃபஸ்ட் நம்ம போயிட்டு அங்கே கேட்போம், அண்ணே இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் இன்றைக்கி தங்கிக்கிறேன்,
நாளைக்கு வந்து இங்கேருந்து வெளியில் கிளம்பி போயிடுவேன். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போய் கேட்கலாம். இவங்க தாங்க அந்த பெட்ரோல் பம்பில் வேலை பார்க்குறவங்க. இங்கே பாருங்கள், இதுதான் பெட்ரோல் பம்பு. இவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டேன், இங்கே தங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க சொன்னாங்க நைட்டு வந்து பயங்கரமாக குளிர் இருக்கும், எப்படி தங்குவீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் என்கிட்ட டென்ட் இருக்குது, டென்ட்டில் படுத்துக்குவேன் அப்படின்னு. இல்லை நீங்கள் வந்து அங்கே ஒரு கட்டடம் தெரியுதுல, அந்த கட்டடத்தில் போய் தங்குங்க, அது வந்து பாதி இப்போ தான் வந்து கட்டியும் கட்டாத மாதிரி இருக்குது, அங்கே வந்து வேலை நடந்துகிட்டு இருக்குது, அங்கே தங்குனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னாங்க. சரி என்கிட்ட தான் நம்மள்ட்ட தான் டென்ட் இருக்குல்ல, நம்ம வந்து அங்கேயே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கேன். தேங்க்யூ பையா. ஓகே சரி வாங்க இப்போ பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு அந்த கட்டடத்துக்கு போகலாம். இங்கே பாருங்கள், இங்கே தான் இன்றைக்கி நம்ம நைட்டு வந்து தங்கணும். இங்கேயே வேலை பார்ப்பாங்க, நைட்டு வந்து இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறது, சமைக்கிறதும் இங்கேயே தான். ஸோ இந்த பிரதர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். உருளைக்கிழங்கு வந்து தோலை வந்து சீவிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நார்த் இந்தியன் சைடெலாம் நம்ம உருளைக்கிழங்கு தோலோடு போட மாட்டாங்க, தோலை சீவிட்டு தான் இவங்க சமைப்பாங்க. இது வந்து எனக்கும் சேர்த்து தான் வந்து இவங்க சமைக்கிறாங்க. அதனால தான் காலையில் போகும்போது பணம் கொடுக்கணும்னு சொன்னால, அது வந்து இதுக்காக தான். இங்கே பாருங்கள், சும்மா அவங்க வந்து 50-100க்கு வந்து வேலை பார்க்குறவங்க. ஸோ நம்மளும் வந்து இவங்களோட சாப்பிட்றதுனால காலையில் போகும்போது ஏதாவது பணம் கொடுத்துட்டு போகணும். சும்மா அதாவது ஒரு கூலி வேலை பார்க்குறவங்க இவங்க. ரொட்டி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, சப்பாத்தி. இங்கே பாருங்கள் மேக்ஸிமம் வந்து முடிஞ்சு. ஸோ இதில் வந்து சப்பாத்தி இருக்குது, இது வந்து இந்த சப்ஜி பண்ணுறதுக்காக. ப்ளஸ் வந்து அங்கே வந்து மிளகா இருக்குல்ல, இந்த மிளகா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது என்ன மாதிரி மிளகானா, அதாவது சிம்லா மிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நார்த் இந்தியன் சைட்லாம். நீங்கள் தமிழ்நாட்டில் அந்த கொடை மிளகா அப்படிம்போம்ல, அதுதான் இந்த மிளகா சிம்லா மிர்ச்சி அப்படின்பா. சிம்லா மிர்ச்சினா அது கொடை மிளகானா இவ்வளோ குண்டு குண்டாக இருக்கும்ல, அதுதான் அது. ப்ளஸ் வந்து இதில் ரொட்டி பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து என்ன தெரியுமா, ஒட்டக பாலாம். இங்கே வந்து நிறைய ராஜஸ்தானில் ஒட்டகம்லாம் அதிகம் இருக்கிறதுனால இவங்க வந்து மாட்டுப்பால் வந்து அதிகம் வந்து யூஸ் பண்ணுறத விட ஒட்டகப்பால் தான் அதிகம் யூஸ் பண்ணுவாங்களாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒட்டகப்பால் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. நான் வந்து என்ன தெரியுமா நினச்சேன், இதை பார்த்துட்டு ஏதோ பினாயில் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு தான் நினச்சேன். அப்புறமா கேட்டதுக்கு அப்புறம் தான் சொல்கிறாங்க இது வந்து மில்க் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் தான் முதல்ல டீ போட்டது. எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா ஒரு ஒயிட்டாக இருக்குல்ல. இங்கே உள்ள ராஜஸ்தான் ஸ்டைலில் ஃபஸ்ட் டைம் வந்து இன்றைக்கி நைட்டு சாப்பிட போகிறாங்க. தமிழ்நாட்டு ஸ்டைல்லையும் சாப்பிட்டாச்சு, மற்ற பஞ்சாப் ஸ்டைல்லையும் சாப்பிட்டாச்சு, குஜராத்தில் வந்து நிறைய சாப்பிட்ருக்கேன், ஆல் ஓவர் இந்தியா வந்து சாப்பிட்டாச்சு. ராஜஸ்தான் ஃபுட்டும் சாப்பிட்ருக்கேன், ஆனால் இந்த மாதிரி நாங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்டது கிடையாது, ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு மசாலா போடுறாங்க பாருங்கள். எனக்கே பயமாக இருக்குது, என்ன இவ்வளோ ஒரு மசாலா போடுறாங்க, இவ்வளோ காரமாக உரைக்காது. அது ஒரு கை அளவுக்கு வந்து மிர்ச்சி பவுட்ரு, மசாலா பவுட்ரு போட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து உப்பும் அதே மாதிரி நிறையா தான் போடுறாங்க. உப்பு கூட வந்து ஏன்னா உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால ஓரளவுக்கு உப்பு போட்டால் வந்து கொஞ்சம் ஏமாச்சும் ஈர்த்துக்கிறோம். ஆனால் மிளகா பொடி தான் பயமாக இருக்குது, இவ்வளோ மிளகா பொடி போட்டிருக்காங்க. நம்ம வந்து ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறவங்க எல்லோரும் கூட உட்காந்து சாப்பிட்ருக்கோம். நம்ம வந்து யாருமே வந்து வேறுபடுத்தி பார்த்ததில்லை. இவங்க ஆடு மேய்க்கிறாங்க, மாடு மேய்க்கிறாங்க, கட்டட வேலை பார்க்குறாங்க அப்படிலாம் கிடையாது. இங்கே பாருங்கள், இவங்க வந்து கட்டட வேலை பார்க்குறாங்க, இருந்தாலும் நம்ம வந்து இவங்க கூட உட்காந்து சாப்பிடுவோம். நம்ம என்றைக்குமே இவங்க வந்து வேறு தொழிலை வச்சியோ இல்லை வந்து வேறு காஸ்ட்டை வச்சியோ இல்லை வந்து வேறு ரிலீஜனை வச்சியோ வந்து வேறுபடுத்தி பார்த்தது கிடையாது. ராஜஸ்தானாக இருந்தாலும் தமிழ்நாடாக இருந்தாலும் சமைக்கிற ஸ்டைல் மட்டும் ஒன்று தாங்க. ஆனால் இவங்க எப்படி சமைக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒரே மாதிரி தான் சமைக்கிறாங்க. ப்ளஸ் வந்து இவங்களோட மசாலா ஸ்டைல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பார்த்துங்க, இதில் வந்து இந்த மசாலாலாம் நிறைய போட்டு முதல்ல காமிச்சல எப்படி சமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனால் இன்னொரு விஷயத்த பாருங்களேன், இங்கே பார்த்தீங்களா, அதாவது பூண்டு இஞ்சி இதெல்லாம் வந்து இன்னும் போடவே இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பூண்டு இதெல்லாம் வந்து போட்டு நல்லா வதக்குவோம், இஞ்சி எல்லாம் போட்டு வதக்குவோம். ஆனால் இவங்க வந்து இன்னும் வதக்கலை. ப்ளஸ் தக்காளி இதெல்லாம் போட்டு அரிஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல. அப்படி இங்கே பார்த்தீங்களா, இது வந்து ஒரு சைடு வந்து கொதிச்சிட்ருக்கு. நான் இவங்கள்ட்ட கேட்டேன், இது மாதிரி தான் நாங்கள் சமைப்போம் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ
சொல்கிறேன் இன்றைக்கி வந்து ராஜஸ்தான் சமையல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். இதெல்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் இதில் எடுத்து போடுவாங்களாம். ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரில சரியா. எவ்வளோ ஆயில் ஊற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. இங்கே பார்த்தீங்களா ரொட்டி சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இதில் ஒரு 15 சப்பாத்திகிட்ட இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ தான் இதை எடுத்து போட போகிறாங்க. ஃபஸ்ட்டு தக்காளியையும் பூண்டையும் இஞ்சி எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பூண்டை வந்து அதில் நல்லா அந்த எண்ணெயோடு போட்டு வதக்குனா தான் அது நல்லா வாசனையாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அதில் போட்டு பண்ணுவோம். இதுவும் வந்து இவங்க ஊரில் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. இது வந்து பசங்க எங்கள் ஊரில் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கும் சமையல் அதிகம் தெரியுமா என்னன்னு தெரில. கேட்டால் நாங்கள் வந்து ராஜஸ்தானில் இப்படி தான் சமைப்போம் அப்படிங்கிறாங்க. ஸோ கேஸ் ரொட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. இவங்க வந்து எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஒரு நல்ல ஒரு பெரிய பிளேட்டில் ஒரு 7-8 ரொட்டி வந்து வச்சுட்டாங்க, அதாவது சப்பாத்தி. அதில் இவ்வளோ சப்ஜியை வந்து எப்படி விற்கிறாங்கன்னு பாருங்கள். எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. நம்ம வந்து அந்த ராஜஸ்தானில் காட்டுக்குள்ளே தங்கினப்போ எவ்வளோ பெரிய ரொட்டி பண்ணாங்க. ஆனால் இவங்க வந்து இப்படி தான் சாப்பிடுவாங்களாம். எப்படின்னா இந்த மாதிரி ஒரே ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ஒரு 7-8 இல்லைனா 10 ரொட்டி வச்சுட்டு அதில் வந்து நிறைய சப்ஜியெல்லாம் கொட்டிட்டு இப்படி தான் உட்காந்து எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களாம். इसका क्या नाम है इसका रोटी का, आप जो बनाते हो इसको कौन सा खाना बोल रहे? कणक की रोटी बोलते हैं हम लोग. कणक की रोटी नहीं आप भैया ने बंडा हाँ बंडा रोटी அப்படின்னு சொல்கிறாங்க. பண்டா ரொட்டி பண்டா சப்ஜி அப்படின்னா இதுக்கு என்னோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அதாவது பசங்கள்லாம் சேர்ந்து சமைப்பாங்கல்ல. இதாவது வீட்டில் வந்து அதை பொண்ணுங்க சமைக்கிறதுக்கு மாதிரி கிடையாது. இது வந்து பசங்க சமைக்கிறதுனால நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இந்த கூட்டாஞ்சோறு அப்படின்னு சொல்லுவோம்ல, கூட்டாஞ்சோறு ஆக்கி சாப்பிட்றோம்னு சொல்லலாம். தனியாக பசங்கள்லாம் போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு கூடி அங்கே சமைச்சு சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி தான் இது. இவங்க வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் வீட்டுக்கே போவாங்களாம். வேலை பார்த்துட்டு இங்கேயே சமைக்கிறது சாப்பிட்றது. ஆரம்பிச்சாச்சு சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், இதில் தான் நானும் சாப்பிட போகிறேன். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஏன்னா வந்து ராஜஸ்தான் ஸ்டைலில் எனக்கு வந்து பயங்கரமாக பசிக்குது. சூப்பராக இருக்குது. சொல்லப்போனால் வந்து சரியான உரைப்பு. நான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு தெரில. உரைப்பு எப்படி தெரியுமா இருக்குது, எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, உரைக்குது. அவ்வளோ இது கொட்டினாங்க. ஞாபகம் இருக்கா முதல்ல காட்டினல எவ்வளோ ஒரு மிளகாப்பொடி கொட்டினாங்கன்னு, ஒரு கை அளவுக்கு கொட்டியிருக்காங்க. அப்போ என் உரப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இவங்களும் அப்படி தான் சாப்பிடுவாங்களா? நமக்கு உரப்பு மட்டும் கொஞ்சம் அதிகமாக தெரியுது, மற்றபடி சாப்பாடு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுருக்கோம். மொத்தம் இந்த பசங்க வந்து ஒரு 4 பேர், என்னோட சேர்த்து ஒரு 5 பேர். மொத்தம் 5 பேருக்கும் 20 ரொட்டி போட்டிருக்காங்க. அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து 4 ரொட்டி இந்த மாதிரி. எனக்கு இருக்கிற பசிக்கு வந்து நான் அதாவது எப்படி சொல்கிறது, உரப்பு இதெல்லாம் பார்க்கல. நான் வந்து ரொம்ப தூரமாக நடந்து வந்துட்டுருக்கேன். சுத்தர களைச்சி போச்சு. உரப்பாவது இதான்னு சொல்லி பிடிச்சி சாப்பிட வேண்டியதுதான். இங்கேருந்து நம்ம காலைல போவோம்ல, அப்போ அந்த பசங்க வந்து காசு கொடுத்துட்டு போகலாம். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்காக தான் வந்து அவங்க வந்து ஒரு ரொட்டியாக வச்சுருந்தாங்களாம். எல்லா ரொட்டியும் வந்து பார்த்திங்கன்னா போட்டு இது மாதிரி பிசைஞ்சி, அதாவது சின்னமாக அதாவது உடச்சி அங்கே பாருங்கள் போட்டு நுணுக்குனாங்கல்ல, இந்த மாதிரி சின்னமாக நுணுக்கி மசாலா கூட சேர்த்து அது மாதிரி தான் சாப்பிடுவாங்களாம். இங்கே பாருங்கள் எப்படி போட்டு பிசைகிறாங்கன்னு. நான் கேட்டேன், இந்த மாதிரி தான் சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நாங்கள் உங்களுக்காக சாப்பிட்டுறோம். சரி, நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். வேணா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அப்படின்னா உடனே வந்து எல்லா ரொட்டியும் போட்டு சப்பாத்தியும் போட்டு அந்த சப்ஜி கூட பிசைகிறாங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
ஃபுல்லாக வந்து பிசைஞ்சிட்டாங்க போட்டு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வீட்டில் சமைச்சு சாப்பிடும் போதும் இந்த ரொட்டியை வந்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்களாம். இது வந்து இங்கே உள்ளது கிடையாதுங்க. இப்போ இங்கே இருக்கிறதுனால இப்படி சமைச்சு சாப்பிட்றது கிடையாது. வீட்டில் இருக்கும்போதுமே இப்படி தானா. ஸோ கேஸ் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. இருந்த பசி எப்படி ஓகே நாங்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து சாப்பிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் வந்து இப்போ இங்கே படுக்கிறதுக்கு எங்கே இடம் அப்படின்லாம் சொல்கிறேன். அங்கே பாருங்கள் இங்கே வந்து ஃபுல்லாக வந்து சிமெண்ட் மூட்டை இருக்குல்ல, சிமெண்ட் மூட்டை தான் இருக்குது. கீழே வந்து மண் வெட்டி வச்சுருக்காங்க. எந்த இடத்துல படுத்து தூங்க போகிறோம் அப்படின்னு கிளியராக வீடியோவில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து படுத்துக்கிறேன். கைஸ் நான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்க ஒரே ஒரு காரணத்துக்காக இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்னை வந்து கீழே படுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க இருக்காங்கல்ல இங்கே பாருங்கள் கீழே வந்து படுத்துக்கிறாங்களாம் இவங்க. அதாவது இங்கே வந்து ஒரு ஆள் படுத்துருப்பாங்களாம். ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நான் கீழே படுத்துக்கிறேன், நீங்கள் வந்து இந்த பெட்டில் படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் இங்கே தான் நான் வந்து படுத்துங்க போகிறேன், இவங்கெல்லாம் வந்து இங்கே கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ரொம்ப இவங்களோட அந்த ஆதரவு வந்து இருக்குல்ல, நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரியான ஒரு ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னா பெட்ரோல் பம்பில் ஒரு நல்ல குளிரில் ஸோ இந்த நைட்டை வந்து இப்படி தான் நம்ம வந்து கடத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி குளிர்லாம் இல்லாமல் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கட்டடத்துக்குள்ளே ஸோ இங்கே வந்து படுத்துவங்க போகிறேன். ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சௌகரியமான இடங்க இது எனக்கு. இப்போ வந்து நான் நைட்டு இங்கே வர்ற வரையும் இதை நினச்சி கூட பார்க்கல. நான் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னா இன்றைக்கி நைட்டு எப்படா கடத்த போகிறோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த மாதிரி ये भाई साहब आए थे मेरे पास, ये पेट्रोल पंप पर रुक रहे थे। हमने इनको बोला कि हमारे पास रुको, आप पेट्रोल पंप पे मत रुको, यहाँ रुक जाओ हमारे पास। आपको सोने के लिए खाने के लिए कोई तरह से मतलब आपको कोई दिक्कत नहीं होगी। भाई साहब के लिए बढ़िया माचा लगा दिया अलग से, माचा लगा दिया भाई साहब के लिए अलग से। और हम भी आज ही यहाँ पे शिफ्ट हुए हम लोग, और हमारा बिस्तर नीचे लगा हुआ है। भाई साहब को अलग से सोने के लिए लगा दिया माचा। कोई तरह की दिक्कत नहीं है। राजस्थान में आओ, कोई भी दिक्कत, भारत से कहीं भी आओ, राजस्थान में आओ, आप राजस्थान घूमो हमारे, कहीं भी आपको कोई भी दिक्कत नहीं होगी। राजस्थानी बंदे हम पूरे बंदे ऐसे ही है, आपको कहीं भी दिक्कत नहीं होगी। ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ராஜஸ்தான் வாங்க, எங்கே வேணாலும் சுற்றுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் வந்து பெட்ரோல் பம்பில் தூங்கிட்டு இருந்தேன். இவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இவங்க வந்து பெட்ரோல் பம்பில் தூங்க போனாங்க. நான் வந்து சொன்னேன் பெட்ரோல் பம்பில் ரொம்ப குளிராக இருக்கும், எங்கே கூட தங்கிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பற்றி சொல்கிறாங்க. இங்கே வந்து நாங்கள் வந்து சமைச்சு கொடுத்தோம். ப்ளஸ் வந்து இங்கே ராஜஸ்தானில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் வந்து நீங்கள் யாராவது டூரிஸ்ட்டாக இங்கே வர்றீங்க சுற்றுறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறாங்க. க்ளவுஸ் வேணா க்ளவுஸ் போட்டுங்க, ரொம்ப குளிராக இருந்துச்சு அப்படின்னா சொன்னாங்க. இவ்வளோ ஒரு ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. ப்ளஸ் வந்து கம்பல் இதுதான். நான் வந்து இப்போ தூங்க போகிறேன். ஏன்னா வந்து டைம் வந்து ஒரு 9:30-10 மணி ஆக போகுது. இப்போ நான் தூங்கினா தான் காலையில் எழுந்திரிச்சு இங்கேருந்து நம்ம அந்த வில்லேஜெலாம் சொன்னேன்ல, அந்த வில்லேஜுக்கு போகணும் அப்படின்னா காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும். ஸோ நான் இப்போ தூங்குறேன். இதோட இந்த பிளாகை வந்து முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பியூராக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வில்லேஜ் வீடியோலாம் பார்ப்பீங்க. நான் போடுறல வீடியோ இது வந்து ஃபுல்லாக ஒரு ரா கண்டென்ட். நான் வந்து இங்கே தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ப்ரீ பிளானிங்லாம் பண்ணிட்டுலாம் இல்லை. நான் வந்து பெட்ரோல் பம்பில் தூங்க போனேன். எனக்கு வந்து இங்கே கூப்பிட்டு ஒரு இடம் கொடுத்து தங்க சொன்னாங்க. ஃபுல்லாக வந்து ரா கண்டென்ட் தான். நம்ம முதல்ல சமைச்சு சாப்பிட்டதெல்லாம் எல்லாமே வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாது. நான் அங்கேருந்து வந்தது இங்கே வந்து இந்த மாதிரி யதார்த்தமாக நடந்தது. ஸோ நம்ம பாருங்கள் இவங்களாம் வந்து கீழே படுத்துருக்காங்க. चलो भैया और उसका वो मोबाइल देख रहा है क्या, அவங்க வந்து மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே ஸோ கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.